ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற தலைப்பின் கீழாக பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர துவங்குகின்றோம். சென்ற சில காலங்களாக மறுரூபத்தினுடைய அனுபவம் என்கிறதை பற்றியும், அவைகளிலே என்னென்ன விதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட மாற்றம் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்குரிய ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதை பற்றியும் பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு ஒரு புதிய நிலைகளை பற்றி நாம் மெய்யாகவே அறிய வேண்டியது அவசியம். இந்த காலம் இது கடைசி காலமாய் காணப்படுகிறதுனால இந்த காலங்களை பற்றிதான பல விதமான விளக்கங்களை முதலாவது காரியம் நீங்களும் நானும் கற்று உணர வேண்டியது அவசியம். இந்த காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காலங்களில் அநேகம் விதமான நாட்களுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த எண்ட் டைம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கடைசி காலம் என்கிறது மிகவும் குறுகின காலம், பயங்கரமான காலம். அடுத்த நிலைகளிலே என்ன நடக்கப் போகிறதோ என்று சொல்லி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டும் இடுக்கமும் நிறைந்த ஒரு காலமும் கூட. இந்த காலங்களிலே சரியான ஞானமும் சரியான ஆயத்தமும் சரியான ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய அந்யோன்யமான ஐக்கியமும் அதிகமாய் காணப்பட துவங்கினால் மட்டும்தான் இந்த காலங்களிலே நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலைத்து வாழ்க்கை வாழ நம்மால் ஆகும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இந்த காலங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறார் என்று பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே அதில் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த காலங்கள் எல்லாம் மகா பெரிய கொடுமை நிறைந்த காலங்களாக இருக்கிறதுனால காலங்களை பற்றிதான உணர்வும் காலங்களை பற்றிதான அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்கினால் மட்டும்தான் இந்த காலங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவாக்க நம்மால் ஆகும். இந்த பயங்கரமான இந்த காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலத்தில் பல விஷயங்களில் பயங்கரங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட இப்போ குறிப்பாக தேச எல்லைகளில், சபைகளில், ஊழியங்களில், ஆவிக்குரிய வட்டாரங்களிலே காணப்படக்கூடிய மிக பயங்கரமான கொடுமையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்து வரக்கூடியதை உங்களாலும் என்னாலும் கண்கூடாக பார்க்க முடியும். வஞ்சகம் என்று சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரிந்த ஒரு காரியம்தான். நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் உண்மைன்னு சொல்லக்கூடிய அளவிற்காக நம்மை நம்ப வைத்து அந்த காரியங்கள் யாவற்றையும் ஏமாற்றக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் வஞ்சகம். இந்த வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும், இது ஆவிக்குரிய வட்டாரத்தில் மட்டுமல்ல உலக அளவிலும் கூட இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் மெய்யாகவே வியாபித்து கொண்டு வருகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். அதாவது அநேகம் விதமான உலக ரீதியான காரியங்களில் ஏற்படுத்தப்படக்கூடிய வஞ்சனைகள், அநேகம் விதமான கல்வி ஸ்தாபனங்களில் உருவாக்கப்படக்கூடிய வஞ்சனைகள், அநேகம் விதமான பொருளை கொடுத்து ஏமாந்து போகக்கூடிய வஞ்சனைகள், இன்னும் இதே மாதிரி ஆவிக்குரிய வட்டாரங்களில் நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பிரசங்கத்தில் வஞ்சகம், போதகத்தில் வஞ்சகம், ஊழியத்தில் வஞ்சகம், இனி பல விதமான காரியங்களில் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்து கொண்டே வருகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன பயங்கரம் காணப்பட முடியும்? இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம வஞ்சிக்கப்பட்டோம்னே தெரியாத அளவிற்காக சூழ்நிலைகளிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக, அந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்தினால எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டோம் என்பதை பற்றி உணர முடியாத அளவிற்கான அந்த ஒரு வஞ்சகம். இந்த மாதிரி நிலையில்தான் ஒரு மனிதன் தான் நிற்கிறானா இல்லையா என்பதை பற்றி உணர முடியாத அளவிற்காக அவனுடைய ஓட்டத்தின் காரியங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே அவன் தான் வஞ்சிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் அதே ஓட்டத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போய் வஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அவனுடைய நிலைகள் காணப்படுகிறத பார்க்க முடியும். அப்போ இந்த கடைசி கால வஞ்சகத்தை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக காணப்பட வேண்டியது அவசியம். வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காரியம் இது கடைசி காலத்தில் மட்டும்தான் இருந்ததா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு காரியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆரம்ப காலம் தொட்டே இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்கிறது பொல்லாத பிசாசினால் உருவாக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தந்திரங்களிலே ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் அதில் 3வது அதிகாரம் 13வது வசனம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்களேன். அது என்ன விதமான காரியத்தை சொல்கிறது? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள்.
இந்த வஞ்சகம் சொல்றது இன்னைக்கு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புது விஷயம்லாம் கிடையாது. ஆரம்ப நாட்கள் துவங்கிய இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தந்திரங்களில் ஒன்று. அப்ப அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வஞ்சகத்தின் விகிதம் வித்தியாசம் அடைய ஆரம்பிக்கிறதை தவிர செய்யக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். அதாவது இந்த பிரசங்கி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையைப் போல அதாவது இப்பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள் இதே காரியம் தான் முன்பும் நடக்கக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் முன்பும் காணப்படக்கூடிய ஒன்றுதான். என்றாலும் இப்ப இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது புதிய பரிமாணத்துல புதிய இயக்கத்திலே வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் தீவிரமாய் செயலாக்கி கொண்டு வருகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். வஞ்சகம் அப்படின்னா எதை நீங்களும் நானும் பேச முடியும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடியது எதை பேசிக்கலாக அல்லது மையமாக வைத்து இந்த வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் துவங்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாய் காணப்படுகின்றார். இந்த அஸ்திபாரமாகிய கர்த்தராகிய தேவன் மேல் நீங்களும் நானும் கட்டப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகின்றோம். ஆண்டவராகிய தேவன் பேரிலே வைக்கக்கூடிய அன்பு, தேவன் பேரிலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, தேவனாகிய கர்த்தருக்குள் இயங்கக்கூடிய இயக்கம், இப்படி பல விஷயங்களும் ஆண்டவராகிய தேவனை சுற்றியே பின்னி பிணையக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்ன காரியத்தை உருவாக்குகிறதுன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய அஸ்திபாரத்தின் நிலைகளை மாற்றி வேறு ஏதோ ஒரு காரியத்தை நீங்களும் நானும் குறிக்கோளாக கொண்டு இயக்கக்கூடிய இயக்கத்தின் ஊடாக நம்மை அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது. இப்ப நிறைய மக்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை பார்க்க முடியும். அவர்கள் உலகத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய இயக்கமாக, அவர்கள் அநேக விதமான பணத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய இயக்கமாக, அவர்கள் அநேக விதமான பொருளை மையமாக வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய இயக்கமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்திபாரமாகிய கிறிஸ்து என்றைக்கோ அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு பெயர்க்கப்பட்டு அவர் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த செயல்கள் எல்லாம் நின்று போக ஆரம்பிச்சிருச்சு. இவர்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் இருக்கிறோம் என்கிறதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மக்களைப் போல அஸ்திபாரமாகிய கர்த்தரை இழந்து வேறு ஏதோ ஒரு காரியத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் அந்த இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார். உள்ள நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனுக்கும் அவர்களுக்கும் ஐக்கியமே இல்லாத ஒரு மக்களாக, கர்த்தராகிய தேவனை சாராத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, ஆனால் பேருக்கு கிறிஸ்தவர் என்கிற ஒரு வார்த்தையாக, ஆனால் உள்ளான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை விட்டு என்றைக்கோ அவர்களுடைய நிலை நீங்கி போகக்கூடிய நிலைகளாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். இதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னா, இன்னைக்கு சபைகளையோ ஊழியங்களையோ மற்ற காரியங்களை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு காலத்தில் ஊழியம் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் எப்படியாய் காணப்பட ஆரம்பித்தது அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை மட்டுமே மையப்படுத்தி ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜனங்களை ஈர்த்து கொண்டு போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியத்தை பாருங்க, ஊழியங்கள் ஆண்டவராகிய தேவனை நோக்கி அல்ல, ஊழியம் செய்யக்கூடிய மனிதனை ஈர்க்கக்கூடிய அளவிற்காக, மனுஷனை நோக்கி எல்லா ஜனங்களும் வரக்கூடிய அளவிற்காக, இவனை ஒரு கடவுள் மாதிரி எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய அளவிற்காக, இது ஒரு வஞ்சகம். அது மாத்திரம் இல்லாமல் சபையினுடைய நிலைகள் அப்படின்னு எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்றை கற்பித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லிக் கொடுத்து விட்டு போனார். என்ன வார்த்தையை சொன்னார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதுனாலே எல்லா ஜனங்களும் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று மெய்யாகவே நினைவு கூற ஆரம்பிப்பார். ஆனால் இன்னைக்கு சபையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அன்பு என்கின்ற காரியம் ஒரு துளி கூட அங்கே காணப்படுகிறது இல்லை. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர், இந்த காரியத்தில் தப்பு, அந்த காரியத்தில் தப்பு, இதில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் நான் அவன் கூட பேச மாட்டேன், இதில் அவனோடு கூட நான் சம்பந்தம் கொள்ள மாட்டேன். இந்த காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய அஸ்திபாரத்தை விட்டு என்றைக்கோ அவங்க விலகி போயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த அஸ்திபாரம் உள்ள இருந்துச்சுனாலே ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவாங்க. ஆனால் இன்றைக்கு தங்கள் மனம் போன போக்கின்படியே ஜனங்களுடைய நிலைகள் காணப்படுவதற்கு என்ன காரணம்? சபையை விட்டு விலகி வெளியே போகவும், இந்த சபையை விட்டு அந்த சபைக்கு, அந்த சபையை விட்டு அந்த சபைக்கு, அந்த சபையை விட்டு அந்த சபைக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணத்தை நீங்களும் நானும் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு மனிதனை கர்த்தராகிய தேவன் ஒரு இடத்திலே நியமனம் பண்ணி வைத்திருக்கிறது உண்டானால் கடைசி வரைக்கும் அதே இடத்திலே இருந்து நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சத்தியம். ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களில் இங்கே இருக்கக்கூடிய போதகம் சரியில்லைங்க, வேற ஒரு போதகத்துக்கு போகிறேன், வேற ஒரு காரியம் சரியில்லைங்க, அவர் எனக்கு முன்பதாக நின்று நிறைய திட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளை பேசுகிறார், எனக்கு அதனால இந்த ஒரு செய்தியினுடைய காரியம் எனக்கு வேண்டாம், என்னை மெய்யாகவே மெச்சி பேசக்கூடிய சபை எங்கே இருக்கிறது தேடி நான் போகிறேன். இப்படி ஒவ்வொரு நிலைகளும் வருகிறதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களை அறியாமல் சாத்தான் அஸ்திபாரமாகிய அந்த ஆண்டவராகிய தேவன் என்கிற அந்த கல்லை அவர் புரட்டி போட்டுட்டான்.
அந்த அஸ்திபாரமாகிய கல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் எந்த இடத்தில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்களோ அதிலே நின்று நீங்கள் கனி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு எங்கும் அங்கும் வேறுபடுத்தப்பட்டு இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துல இப்படி நீங்களும் நானும் அலைந்து திரிகிறதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, வசனத்துல என்ன போட்டு பாருங்க, இவர்கள் எல்லாரும் வழி தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்களைப் போல மேகங்களைப் போல காணப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல இங்கே தான் போய் நிற்கணும் அப்படிலாம் தெரியாது. இங்கே இல்லைன்னா அங்கே, அங்கே இல்லைன்னா அங்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை எந்த இடத்தில் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனோ அந்த இடத்துல நின்று கனி கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைகளை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபையில் நிரந்தரமாய் காணப்படக்கூடிய மக்கள் என்று எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் ரொம்ப சொற்பமான ஜனங்கள் தான் இருக்கிறத பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அவர்கள் என்றோ தொலைத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டுமல்லாமல் உபதேசங்களில் மாறாட்டம், அநேக விதமான பிரிவினைகள் உருவாக்கப்படக்கூடிய தன்மைகள், இப்படி பல நிலைகள் உருவாக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அஸ்திபாரமாகிய கர்த்தருடைய அந்த சாரத்தின் மேல் கட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உருவாக்கப்படுகிறதுனால ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய நிலைகளை அலசி ஆராய்ந்து பார்க்கணும். நான் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனுக்குள் நிற்கிறேன்னா, என்னுடைய அஸ்திபாரம் கர்த்தராகிய தேவனாக இருக்கிறாரா, நான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேனா, தேவனுக்கு பிரியமாக என்னுடைய ஜீவியம் காணப்பட ஆரம்பிக்கிறதா? ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் உங்கள் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்குள் கடைசி வரைந்த உறுதியான ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்ப வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடிய பல விஷயங்களை, சில முக்கியமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டியது அவசியம். இந்த வஞ்சகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனால் நன்மை என்று சொல்லி தீர்ப்பிடப்படக்கூடிய காரியங்களை தீமையாக நமக்கு முன்பதாக உருவகப்படுத்த ஆரம்பிக்கின்றான் சாத்தான். தேவன் இந்த காரியம் நன்மைன்னு சொல்லக்கூடிய காரியத்தை அவன் உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொடுக்குறான். இது தீமை என்கிறதை பற்றி அவன் பேசுகின்றான். அது மட்டும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தரால் தீமை என்று வகையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நன்மை என்று சாத்தான் சாதிக்கக்கூடியவனாக விளங்கினார். ரெண்டுமே எவ்வளோ பெரிய அதாவது ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான ஒரு கண்டிஷனை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் நன்மை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தீமையாக பார்க்கவும், கர்த்தர் தீமை என்று சொல்லக்கூடிய காரியத்தை நன்மையாக பார்க்கவும் தக்கதான மகா பெரிய உருமாற்றத்தை அல்லது மகா பெரிய எத்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் எதை நன்மை என்று சொல்கிறாரோ அது நன்மை, தேவன் எதை தீமை என்று சொல்கிறார் அதுதான் தீமை. இந்த காரியத்திற்கு புறம்பாக என்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே போதிக்கப்பட துவங்கினாலும் அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். அப்போ வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? தேவனாகிய கர்த்தருடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிரடையாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வஞ்சகமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. தேவன் நன்மை என்று சொன்னால் அதை தீமை என்று சொல்லக்கூடிய எதிரடை, தேவன் தீமை என்று சொன்னால் நன்மை என்று சொல்லக்கூடிய எதிரடை. இந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் எந்தெந்த காரியத்தில் உருவாக்கப்பட துவங்குகிறதோ, கர்த்தருடைய வசனத்துக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் எதிர்மறையான காரியங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கும் உங்கள் வழிக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கிறது உண்டானால் எங்கோ நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேன்னு அர்த்தம். அப்ப தேவனாகிய கர்த்தருடைய கருத்துக்கு மாறுபட்ட விஷயங்கள், அது ஒருவேளை கர்த்தருடைய ஆவியினுடைய கருத்துக்காக காணப்படலாம், அல்லது ஒருவேளை வசனங்களுக்கு ஏற்ற கருத்துக்களாக காணப்படலாம், அல்லது ஒருவேளை கர்த்தருடைய சத்தியத்திற்கு ஏற்ற ஒரு காரியங்களாக காணப்பட ஆரம்பிக்கலாம், கர்த்தருடைய உபதேசங்களுக்கு மாறாக காணப்படக்கூடியதாக விளங்கலாம். எதுவாக இருக்க ஆரம்பித்தாலும் தேவத்துவத்திற்கு விரோதமாய் காணப்படக்கூடிய எல்லாம் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்தினால் உருவாக்கப்படக்கூடியவை என்பதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வசனம் போதிக்காத காரியம் ஏதாகிலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு நீங்கள் விலகுங்க. அது வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் போதிக்காத ஏதாகிலும் ஒரு சத்தியம் உங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு விலகுங்க. ஏனென்றால் அது வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் அறியாமல் அல்லது நம்முடைய இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய ஓட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் மெய்யாகவே ஜனங்களுக்கு முன்பதாக போதிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த காரியத்தை விட்டு வெளியே வந்துருங்க. ஏனென்றால் அது ஆண்டவராகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல. அப்படின்னா தேவனுடைய காரியத்திற்கும் அல்லது தேவத்துவத்திற்கும் எதிர்மறையாக காணப்படக்கூடிய எல்லா விஷயமும் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வஞ்சகம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேவனுக்கு எதிர்மறையான காரியம் எங்கிருந்து வர முடியும்? தேவனுக்கு எதிராளியாய் காணப்படும் சாத்தானுடைய கருத்திலிருந்து தான் இந்த ஒரு விஷயம் வர முடியும். இந்த சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மக்களுடைய மனம் அறிய முடியாத அளவிற்காக
மக்களுடைய மனம் இதுதான் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்காக, நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்பதை அறிய முடியாத அளவிற்கான சூழ்நிலைகளின் மூலமாக ஒரு மனிதனை சாத்தான் மெய்யாகவே இனம் பிரித்து அழைத்துக் கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். உங்களுக்கே நல்லா தெரியும், கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக ஏற்படுத்தப்பட்ட அந்த கொடிய வியாதியாக கோவிட் வைரஸ் நோய். இந்த கோவிட் வைரஸ் நோய் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான ஜனங்கள் இந்த கோவிட் வைரஸ் நோயாளிக்கு பக்கத்திலே போகாம தங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. சில பேருக்கு சில இருமலும் சில விதமான உடல் ரீதியான சில மாற்றங்களும் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தை அவர்கள் மற்ற மக்களோடு கூட பேசக்கூடிய ஜனங்கள் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி நோய் தொற்றெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் 2 நாட்களுக்குள்ளாகவே அந்த நோய் தொற்றினுடைய வீரியம் அதிகமாய் காணப்பட்டு அவர்கள் மரண பரியந்தம் கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நீங்களும் நானும் கண்கூடாக காணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வஞ்சிக்கப்பட்டது எனக்கே தெரியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் விழுகை வரலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப நீங்களும் நானும் ஒவ்வொரு அடிச்சுவடுகளை எடுத்து வைக்கக்கூடிய அந்த காலங்களிலே ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் சுவடுகள் யாவற்றையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை கடைசி வரைந்து வாழ்ந்து முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் அப்படின்னா, இந்த வஞ்சகம் இது ஒரு மனிதனோடு கூட நின்று போகக்கூடிய ஒரு நிலைகளோடு கூட காணப்படக்கூடியவை அல்ல. இது ஒரு தொற்று நோய் மாதிரி. ஒருவன் வஞ்சிக்கப்படுகிறது உண்டானால் அவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கக்கூடிய அநேக மக்களும் இதே விதமான வஞ்சரியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு தொற்று நோய் அதாவது பிடித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்க. அவனுக்கு பக்கத்தில் போய் உட்காரக்கூடிய மனிதனும், அவனுடைய பெட்ல போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய மனிதனும், அவனுடைய சரீரத்தின் மேல் தொடக்கூடிய மனிதனும் அதே நோயினால் பாதிக்கப்படுகிறது மாதிரி, இந்த மாதிரி வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனிதனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய எந்த மனிதனையும் இந்த வஞ்சகம் பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்கிறது இது ஒரு மனிதனோடு கூட நிற்கக்கூடியதாய் அல்ல, இது ஒரு பரவக்கூடிய கொடிய ஒரு தொற்று நோயை போல காணப்படக்கூடிய சாத்தானுடைய மகா பெரிய ஒரு முக்கியமான வஞ்சிக்கக்கூடிய நிலைகள் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு மனிதனோடு கூட நிற்க போகிறது இல்லை. ஒருவன் வஞ்சிக்கப்படுகிறது உண்டானால் அவன் மூலமாய் செய்திகள் யாவற்றையும் கேள்விப்படக்கூடிய அநேகம் லட்சம் மக்கள் வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லட்சம் மக்களின் மூலமாய் கேள்விப்படக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அநேக விதமான மக்களும் அவர்களும் இதே விதமான வஞ்சிக்கப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இது வழி வழியாய் ஒவ்வொரு மனிதனையும் பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு கொடிய ஒரு தொற்று நோயை போல காணப்படக்கூடிய ஒன்று. அதனால முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் என்னை ஆராய்ந்து பார்த்து, நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்த்து, என் நிலைகளை நான் சீர்படுத்த ஆரம்பித்த பிறகு நான் ஆண்டவராகிய தேவனுடைய பணிகளின் ஊடாக கடந்து போகணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என் மூலமா அநேக விதமான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறதை போல இடரில் வருகிறது அவசியம்தான். ஆனால் அது எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிலைநிறுத்த முடியாதவனாய் கடந்து போக ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ முதல் காரியம், என் ஆவிக்குரிய நிலைகளை பற்றி நான் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நான் எந்தெந்த காரியத்திலே வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறேன், எந்தெந்த சூழ்நிலைகளிலே வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறேன், இவைகளை நான் கண்ணும் கருத்துமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் அப்படின்னா இது பல நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. ஒருவேளை நம்முடைய செயலிலே காணப்படக்கூடிய நிலைகளிலே வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய அநேக விதமான நோக்கங்களில் நாம் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாம் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஆவிக்குரிய விஷயத்தில் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் அல்லது உலக ரீதியான காரியங்களிலே வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் என்று சொல்லி பல தரத்திலே இந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் பற்றி பிடிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. சில முக்கியமான காரியங்களை பற்றி அவங்க கூட பேசுகிறேன். அவைகளை பற்றி இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் நாம் சற்று ஆழமான விதத்தில் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். நம்மை பற்றியதான பல விதமான வஞ்சகங்கள், என்னுடைய ஓட்டம், என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தை, என்னுடைய சித்தம், என்னுடைய அபிஷேகம், என்னுடைய எல்லா விதமான ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அறியாமல் வஞ்சிக்கப்பட முடியும். ரெண்டாவது, சபையிலே காணப்படக்கூடிய வஞ்சகம். சபையில் காணப்படக்கூடிய வஞ்சகம்னா சபையில் இருக்கக்கூடிய, சபை கூடி வரக்கூடிய அந்த நிலைகளிலே காணப்படக்கூடிய வஞ்சகம், சபையிலே போதிக்கக்கூடிய மக்களின் மூலமாய் வரக்கூடிய வஞ்சகம், சபையிலே காணப்படக்கூடிய விசுவாசிகளின் நடுவிலே வரக்கூடிய வஞ்சகம், சபையிலே காணப்படக்கூடிய அநேக விதமான கருத்துக்களின் மூலமாய் வரக்கூடிய வஞ்சகம், இப்படி பல நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மூன்றாவது, போதகத்திலே வரக்கூடிய வஞ்சகம். இந்த போதகம் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களை சரியான விதத்தில்
வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு போதிக்கிறது உண்டானால், வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கை கொள்ளாமல் போதிக்கிறவன் பரலோகத்திலே சிறியவன் என்று அழைக்கப்படுவான். கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவனாக காணப்பட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போதகத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க அன்பை பத்தி பேசுவாங்க. வாழ்க்கையில அன்பான ஒரு காரியத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. பரிசுத்தத்தை பத்தி பேசுவான். பரிசுத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படாத ஒன்றாக இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைக்கொள்ளாமல் போதிக்கப்படக்கூடிய அநேக விதமான விஷயங்கள் வஞ்சகமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அந்த மக்களின் மூலமா நீங்கள் கேள்விப்பட ஆரம்பிச்சாலே உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளும் எப்படி மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது அப்படின்னா, நீங்களும் மற்ற மக்களுக்கு போதிப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தாமல் போதிக்க ஆரம்பிப்பீங்க. என்ன போதகத்தை யார் மூலமா நீங்கள் கேள்விப்படுறீங்களோ அதே விதமான நிலை, அதே விதமான வித்து நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுனால நீங்களும் மற்ற மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க. அவர்களைப் போலவே நீங்களும் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் உங்கள் வாயிலே வரக்கூடிய வசனங்களை பேச ஆரம்பிப்பீங்க. 4வது காரியமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறக்கூடிய நிலைகள். அது பெரிய ஒரு வஞ்சம். உள்ள ஆண்டவராகிய தேவனுக்கு எதிராளியாக, வெளியே கர்த்தராகிய தேவனுக்கு மெய்யாகவே பிரியம் நிறைந்த ஒரு மனிதனைப் போல, உள்ளே அநேகம் விதமான கோபதாபங்களை வைத்துக்கொண்டு வெளியே மெய்யாகவே பட்சமாய் பேசக்கூடிய ஒரு மனிதனைப் போல, உள்ளே அநேகம் விதமான கேவலமான கருத்துக்களை வைத்துக்கொண்டு வெளியரங்கமாக அநேகம் விதமான அன்பு கூறக்கூடிய ஒரு தன்மையைப் போல, இந்த மாதிரி நடிக்கக்கூடிய மாய்மாலம் பண்ணக்கூடிய நிலைகள் எல்லாம் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வஞ்சகங்களை உங்களாலும் என்னாலும் நேருக்கு நேராய் பார்க்க முடியும். சபைகள்லையும் சரி, ஊழியங்களையும் சரி, ஊழியக்கார் நடுவிலும் சரி, அநேகம் விதமான ஜனங்களுடைய மத்தியிலும் சரி, இந்த மாதிரி உள்ளே ஒரு விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வெளியே பரிசுத்தம் உள்ளவனைப் போல, பாவத்தை வெறுக்கிறவனைப் போல தன்னை மெய்யாகவே காண்பிக்கக்கூடிய அளவிற்காக சொல்லப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய கிரியைகள் எல்லாம் பெரிய ஒரு வஞ்சகமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அழைப்பை விட்டு விலகக்கூடிய அநேகம் விதமான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் பார்க்கும்போது அதே ஓட்டத்தை மாதிரி இருக்கும். அதே விதமான காரியத்தை தேவனுக்கு பிரியமான வழியின் ஊடாக கடந்து போகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக அதே விதமான மார்க்கத்தின் ஊடாக இருக்கிறதை போல காணப்பட ஆரம்பித்தாலும் என்னை அறியாமல் பாதைகளிலே நின்று நீங்கக்கூடிய ஒரு விதமான வஞ்சகம், என்னுடைய கண் மயக்கமாக காணப்படக்கூடிய வஞ்சகம். நிறைய பேருடைய வாழ்க்கையில தன்னுடைய அழைப்பை விட்டு ஓடக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்க முடியும். அவர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க, இதுதான் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்திருக்கக்கூடிய அழைப்பு என்று சொல்லி. ஆனால் அவர்களோ ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பை விட்டு விலகி தங்கள் மனம் போன போக்கின்படியே போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் ஒரு சின்ன ஒரு ஊழியத்தின் அளவை தர ஆரம்பிக்கிறது உண்டானால், ஊழியத்தை பெருக்குகிறேன் என்பதற்காக பலவிதமான காசுகளை வாங்கி, பணத்தை வாங்கி, அதற்கு செஞ்சு இதை செஞ்சு ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தமில்லாமல் பல நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஏராளமான மக்களுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் என்னுடைய அழைப்பிலே சரியா இருக்கிறேன், என்னுடைய அழைப்பிலே கர்த்தராகிய தேவன் என்ன விஷயத்தை எனக்கு தந்திருக்கிறாரோ, ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் இந்த அழைப்புல நான் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தராகிய தேவனுக்குள் நான் பரிபூர்ணமான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். இறுதியில ஒரு இத்தனை ஜனங்களுக்கு மட்டும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு நீ என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த ஓட்டத்திலே நீங்களும் நானும் நின்று சரியாய் அந்த காரியங்களை ஓடி முடிச்சிடணும். அதற்கு மிஞ்சி நீங்களும் நானும் நினைவு கூற ஆரம்பித்து ஊழியத்தை நான் இந்த அளவுக்கு சின்ன லெவல் நான் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய மனம் மெய்யாகவே விசனமடைய ஆரம்பிக்கும் என்று சொல்லி என்னையே நான் வஞ்சித்து என்னுடைய அழைப்பின் நிலைகளை தேவனுக்கு புறம்பாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இப்போ சாத்தான் எப்படிலாம் நமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான் என்று பாருங்கள். மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறதை பார்க்க முடியும். இதை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்கலாம்? தேவனாகிய கர்த்தரையே மறுதலிக்கக்கூடிய ஒரு வஞ்சம். இன்னைக்கு நிறைய பிரசங்கத்தினுடைய காரியங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை காட்டிலும் தங்களை மேன்மையாக பேசக்கூடிய நிறைய பிரசங்கியார்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? ஆண்டவராகிய தேவனையே நிறுத்தி நான் கேள்வி கேட்பேன்னு சொல்றாங்க. ஆண்டவராகிய தேவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நடுங்கி ஓடி போயிடுவார்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தரை காட்டிலும் தன்னை உயர்ந்தவனாக, தன்னை மேன்மை உள்ளவனாக, இதெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி மன மேட்டிமையாக பேசப்படக்கூடிய வார்த்தைலாம் எங்கிருந்து வர முடியும்? உங்களுக்கே தெரியும். சாத்தான் எதனால் விழுந்து போக ஆரம்பித்தான் என்றால் மன மேட்டிமையினால் சாத்தான் தேவனுடைய சமூகத்திலே நின்று தள்ளப்பட்டு போகிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி தேவனை காட்டிலும் தன்னை மேன்மையாக நினைவு கூறக்கூடிய நிலைகள் எல்லாம் ஆண்டவர்
ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் காட்டிய அந்த விஷயத்துல நிலைத்து வாழ முடியாத வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் காமிச்சிட்டார்னா கடைசி வரைக்கும் அதான் இருக்கணும். ஆண்டவராகிய தேவன் நேரத்துக்கு நேரம் நம்முடைய வழிகளையும் ஓட்டங்களையும் மாற்றக்கூடியவர் அல்ல. இப்படிதான் ஓடணும், இப்படிதான் ஓடணும். அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற மாதிரி ஆண்டவராகிய தேவன் அந்தந்த வழிகளை மாற்றி அமைக்கக்கூடியவரும் அல்ல. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரையும் இப்படிதான் நீ ஓட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் தீர்ப்பு வைத்திருக்கிறது உண்டானால் அந்த ஓட்டத்திலே நின்று நீங்களும் நானும் விலகக்கூடாது. தேவனிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இப்படி பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்ட ஒன்று. இவைகளுக்கு புறம்பாக ஏதாகிலும் பக்க வழியிலே நீங்கள் கடந்து போகலாம். ஏதாகிலும் ஒரு மாற்று கருத்துக்களின் ஊடாக நீங்கள் கடந்து போகலாம். ஏதாகிலும் உலக ரீதியான அட்ஜஸ்ட்மெண்ட்டின் ஊடாக நீங்கள் கடந்து போகலாம். ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் மாற்றி அமைத்து தேவனாகிய கர்த்தருடைய மனதை மெய்யாகவே சந்தோஷிப்பிக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க முடியும் என்று வசனங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக ஏதாகிலும் ஒரு காரியம் நமக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட ஆரம்பித்தால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவைகளெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிலே அஸ்திபாரம் இடாமல் ஏதாகிலும் ஒரு காரியத்தின் மேலே உங்களுடைய மனதையும் என்னுடைய மனதையும் அவைகள் ஈர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அப்படின்னா இந்த காரியத்திற்காக கர்த்தரையே கூட நான் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவேன். கர்த்தராகிய தேவன் இல்லாமல் கூட வாழ்க்கை வாழ முடியும், ஆனால் இந்த விஷயம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை வாழுகிறது எப்படி என்று சொல்லி எதையாகிலும் கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கக்கூடிய தன்மைகளை நம்முடைய மனம் மெய்யாகவே ஆசரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானாலே ஜாக்கிரதையா நீங்க பார்க்கணும். ஆண்டவராகிய தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில முதன்மை. அவருக்காக எதை வேண்டுமானாலும் நீங்களும் நானும் துறக்கலாம். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயத்தையும், ஏன் நம்முடைய ஜீவனை கூட கர்த்தராகிய தேவனுக்குன்னு விட்டுறலாம். ஆனால் இந்த உலகத்திற்காகவும் உலகத்திலே காணப்படும் மேன்மைக்காகவும் கர்த்தராகிய தேவனை விடக்கூடியவனை போல வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் நிறைந்தவன் இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. இப்போ சாத்தான் எதை நம்முடைய வாழ்க்கையிலே மாயையான ஒரு தோற்றமாக நமக்கு முன்பதாக காண்பிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, கர்த்தரை காட்டில் இது ரொம்ப விசேஷமானது. இந்த சாத்தான் உங்களுடைய கண்களுக்கும் என்னுடைய கண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறான். இது இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. ஒருவேளை வேலை வாய்ப்பு இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. திருமணம் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. சொந்த பந்தங்கள் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. அநேக விதமான சூழ்நிலைகள் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. இந்த மாதிரி நல்ல வீடு வசதிகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிறது என்பது கடினம். ஒவ்வொரு மாதமும் இத்தனை தொகைக்குரிய அநேக விதமான தேவைக்குரிய காரியங்கள் வர ஆரம்பிக்காமல் நான் என்னுடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியாது. ஒருவேளை கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், இவைகள் இல்லாமல் கூட வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் இல்லாமல் ஒரு வினாடி கூட இந்த உலகத்திலே உன்னாலும் என்னாலும் வாழ முடியாது. அப்ப எது உண்மை என்கிறதை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியாத வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை பொல்லாத சாத்தான் இந்த கடைசி நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகிறான். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இன்னும் நான் என்ன சொல்லிட்டு வர முடியும்? நிறைய விஷயத்த சொல்லிட்டே போகிறான். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் சொன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில, குடும்பத்தினுடைய வாழ்க்கையில, சூழ்நிலைகள்ல, சபையில, ஊழியங்கள்ல, இன்னும் அநேக விதமான உலக பிரகாரமான காரியங்கள்ல, ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல, பல விஷயங்களிலே இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் இன்னும் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்கள் பெறக்கூடிய ஆழ்ந்த அனுபவங்களிலே கூட, சொப்பனங்களிலும் தரிசனங்களிலும் கூட அநேக விதமான வஞ்சகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து சரியான புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் நான் வஞ்சிக்கப்பட்டேனா இல்லையா என்பதை தெளிவான விதத்தில் கற்று உணர முடியும். அப்போ இந்த கடைசி காலத்தில் இது ஒரு கொடிய காலம். ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை, 20 தடவை, 30 தடவை, 40 தடவை, ஒரு நாள் அந்த துவக்கம் முதற்கொண்டு முடிவு பரியந்தம் நான் கர்த்தராகிய தேவனுக்குள் நிற்கிறேனா இல்லையா என்பதை பற்றி ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்கள் நகர்த்துதல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நகர பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுக்குள் ஸ்திரமடைந்த ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒரு நாள் நான் பார்த்துட்டேன், ஒரு முறை நான் பாவ அறிக்கை பண்ணிட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தினுடைய நிலைகள் வராதுன்னு சொல்லி நீங்களும் நானும் மெத்தனம் இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வினாடியும் நான் என்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஆழமான விதத்தில் கண்ணோக்கி பார்க்கணும். நான் இப்போ நிற்கிறேன், இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன், இனி அடுத்த செகண்ட்ல என்னுடைய மனநிலை எப்படி மாற்றத்தின் ஊடாக போக போகிறது எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட வஞ்சகம் எனக்குள் வரப்போகிறது எனக்கு தெரியாது. ஒரு வினாடியிலே நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் முன்பதாக பரிசுத்தம் நிறைந்தவனாக நான் காணப்பட ஆரம்பிச்சேன். நல்ல ஒரு உதாரணத்தை பைபிளில் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சீமோன் பேதுருவை கர்த்தராகிய தேவன் பாராட்டுகின்றார்.
சீமோனே, மாம்சமோ இரத்தமோ இவைகளை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலே காணப்படக்கூடிய என் பிதாவாகிய தேவனால் இவைகள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. ஆகவேதான் நீ என்னை பார்த்து சொல்லும் பொழுது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு வினாடி தான் சொல்லியிருக்கிறார். அடுத்த வினாடியே சாத்தான் அவனோடு கூட பேசி ஆண்டவராகிய தேவனை அவன் கடிந்து கொள்ளக்கூடியவனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் அவனை 2வது முறை பேசும்பொழுது திட்டுகின்றார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நிமிஷம் தான், ஒரு கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேர இடைவெளிக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்கள் உருவாக்கப்பட முடியும். அப்போ ஒவ்வொரு வினாடியும் நிற்கக்கூடிய நான் நிற்கிறேன்னா பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எந்த நேரத்தில் எந்த வினாடியில் என்னுடைய வாழ்க்கையில வரப்போகுது தெரியாது. சிந்தனையில் திடீரென்று உள்ள வந்துடலாம், பார்வையில் திடீர்னு உள்ள வந்துடலாம், என்னுடைய பேச்சில் திடீரென்று இந்த ஒரு காரியம் உள்ள வந்துடலாம். ஆகவே எல்லா விஷயத்திலும் உங்களையும் என்னையும் கருத்தாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு வினாடியும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்திலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியுமே தவிர, மற்றபடி ஏதாகிலும் ஒரு காரியத்திலே நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாது. மற்ற எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்ட நிலைகளின் ஊடாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நான் என்னுடைய நிலைகளை பற்றி ஒவ்வொரு வினாடியும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்க முடியும். என்னைக்கோ ஒரு வாரத்தில் வர்றாங்க, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுறாங்க, அக்கிரமங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப அடுத்த வாரத்திலே வரக்கூடிய அந்த ஜனங்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வார காலத்துக்கு இடைவெளியிலே வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் வர முடியுமா? நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு வாரம் வேண்டியதில்லை. ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக கடந்து வருகிறது. சாத்தான் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான வகைப்பட்டவன் அல்ல. அவன் வினாடிக்கு வினாடி உங்களை வஞ்சிக்கும்படி ஏதாகிலும் ஒரு தந்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் பின்னி பிணைக்க ஆரம்பிக்கின்றான். ஏதாகிலும் ஒரு தந்திரத்தில் மிசிக்கொண்டு போக மாட்டானா? ஏதாகிலும் ஒரு காரியத்திலே அவன் மெய்யாகவே சோம்பி தெரியக்கூடிய இந்த நேரத்தில், அசந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏதாகிலும் ஒரு வலை அவனுடைய வாழ்க்கையை மெய்யாகவே கத்தரி விட்டு வேறு பிரித்து விடாதா? இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாய் சாத்தான் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால எந்த நேரத்திலும் வெளுகை என்கிறது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒன்று. அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருந்தா தான் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்திலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு அலர்ட்னஸ் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபட ஆரம்பித்தால் கூட ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் நான் வஞ்சிக்கப்பட்டவனாய் அதே வழியில் நான் கடந்து போகக்கூடியவனாய் கடைசி நாட்களில் கர்த்தராகிய தேவன் என்னை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை அறியவில்லை, அக்கிரமக்காரனை என்னை விட்டு விலகி போன்னு சொல்லிடுவார். அப்ப அந்த ஒரு விஷயத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் யாவற்றிலும் வஞ்சிக்கப்பட ஆரம்பிக்கிறது தான் இத்தனை பெரிய மகிமையை இழக்கிறதுக்கு சமானமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் நம் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு குறிப்பாக 1-2 காரியங்களை பற்றி நாம் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவதாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சபைகளிலே ஏற்படக்கூடிய வஞ்சகம். அதனுடைய இன்ட்ரோ மாத்திரம் உங்களுக்கு இன்னைக்கு நான் பேசுகிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் சபைகளிலே காணப்படக்கூடிய பல நிலைகளை பற்றி நாம் கருத்தாழமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். சபைகள் என்று அழைக்கப்படக்கூடியவை ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று, கர்த்தருக்காகவே வேறு பிரிக்கப்பட்ட ஒன்றும் கூட. ஆண்டவராகிய தேவன் சபையை பார்க்கும் பொழுது என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா, கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட மணவாட்டிக்கு ஒப்பனையாகவே இந்த சபைகள் அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறது. மணவாளன் பரிசுத்தமாய் காணப்படுகிறது மாதிரி மணவாட்டியும் எல்லா விஷயத்திலும் பரிசுத்தம் நிறைந்தவளாய் தன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சபையினுடைய பொறுப்பு என்று அழைக்கப்படக்கூடியது இது ஒரு தனி மனிதனுடைய பொறுப்பாக நினைவிலே கொள்ளப்படக்கூடியவைகள் அல்ல. சபை என்று அழைக்கப்படக்கூடியது எப்படிப்பட்டதாக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, சபையினுடைய அஸ்திபாரம் கர்த்தராகிய தேவனாக இருக்கிறபடினாலே அவராலே அன்றி இந்த சபையினுடைய இயக்கம் காணப்படக்கூடாது. சபையில ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் அவருடைய ஆலோசனையும் அவருடைய சகல விதமான அதாவது அந்த ஆர்டரும் இல்லாமல் எந்த விதமான கருத்துக்களையும் சபையின் நடுவில் நீங்கள் நானும் பேசக்கூடாது. ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால், சபைக்குரிய காரியங்களை பேச வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய உதவி இல்லாமல் எந்த விஷயத்தையும் ஜனங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சபையில் பலவிதமான சட்டத்திட்டங்கள் தங்களுடைய மனம் போன போக்கின்படியே ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த சபையில் இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் போகணும்னு சொல்லி மக்கள் போதிக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள் இந்த நாட்களிலே சபைகளிலே தீவிரமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது.
ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம சபையில 2வது விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். பரிசுத்தம் தான் சபையினுடைய அஸ்திபாரமா இருக்கணும். இந்த பரிசுத்தம் இல்லாமல் சபையிலே காணப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏதாகிலும் ஒரு தவறான காரியத்தின் ஊடாக காணப்படுகிறது உண்டானால் அந்த சபையை ஆண்டவராகிய தேவன் அருவருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். சபை மனவாட்டியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அகாஷ்வேரு என்கிற அந்த அரசனுக்கு ராஜாத்தியாக அழைக்கப்படக்கூடிய அளவிற்காக பல தேசங்களிலிருந்து பலவிதமான பெண்கள் அழைப்பிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பெண்கள் யாவரையும் அந்த தேசத்திலிருந்து அழைப்பிக்கப்பட்ட அந்த காலத்திலே அழைப்பிக்கப்பட்ட உடனே ராஜாவுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தல. அவங்களுக்கு என்ன செய்றாங்க பாருங்க, சுத்திகரிப்பின் நாட்கள் சொல்லி சில நாட்களை கொண்டு வைக்கிறாங்க. அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு என்னென்ன காரியங்களை கேட்கிறார்களோ, எந்த விஷயத்தையும் அவர்களுக்கு நாம் மெய்யாகவே குறைவுபடாமல் அவங்க கேட்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கும்படிக்காக சுத்திகரிப்பின் காலங்கள் நிறைவாக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தியாக அழைக்கப்பட்டு அந்த ராஜாவுக்கு முன்பதாக பிரவேசிக்க வேண்டும். ஒரு சாதாரணமான ராஜாவே சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான் மணவாட்டி உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், பரமராஜாவாகிய கர்த்தர் ஒரு மணவாட்டியினுடைய நிலை எவ்வளவு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் என்று யோசித்து பாருங்கள். இந்த பரிசுத்தம் சபையினுடைய அஸ்திபாரமாய் காணப்பட வேண்டும். அங்கே காணப்படும் ஒழுங்குகள், அங்கே காணப்படும் சட்டங்கள், அங்கே காணப்படும் பயங்கள், அங்கே காணப்படும் பக்தி நிறைந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்தத்தின் அடிப்படையிலே மெய்யாகவே காணப்பட வேண்டிய ஒன்றாக விளங்க வேண்டியது அவசியம். சபையில் உட்கார்ந்து கொண்டு சும்மா கதை பேசுறது, வீணான காரியத்துக்கு இதெல்லாம் தப்பு. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அது பரிசுத்தமாக உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. இதிலே பாவத்திற்கோ அக்கிரமத்திற்கோ அசுத்தத்திற்கோ அல்லது வீணான வார்த்தைகளுக்கோ இடம் ஒண்ணுமே கிடையாது. வீணான வார்த்தை பேசினா நீ சபையை விட்டு வெளியே போய் நின்று பேசு. சபையை விட்டு வெளியே போய் நின்று காரியங்களின் மூலமாக கடந்து போ. ஆனால் சபை என்று சொன்னால் அதிலே ஒரு பரிசுத்தம், சபை என்று சொன்னால் அதிலே ஒரு பயம், சபை என்று சொன்னால் அதிலே ஒரு உண்மை, சபை என்று சொன்னால் அதிலே கர்த்தராகிய தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்ச உணர்வோடு கூட நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா மணவாட்டியாய் உருவாக்கப்படக்கூடியவள் மணவாளன் எத்தனை பரிசுத்தம் நிறைந்தவராய் காணப்படுகிறாரோ அதே மாதிரி அவளும் தன்னுடைய நிலைகளிலே பரிசுத்தம் உள்ளவளாய் காணப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தம் எங்காகில் மணவாட்டியினுடைய நிலைகளிலே குறைவாக காணப்படுகிறது உண்டானால் அந்த பரிசுத்தத்தின் நிலைகளின் நிமித்தமாக கர்த்தராகிய தேவனை விட்டு அவள் மெய்யாகவே புறக்கணிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வஸ்தியை ராஜாவாகிய அகாஷ்வேரு ஏன் புறக்கணிக்க ஆரம்பித்தார் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு குறைவை கண்ட மாத்திரத்தில் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறதுனாலே வஸ்தியை அவளுடைய ஸ்தானத்திலிருந்து அரசன் புறம்பாக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு சின்ன ஒரு குறைவு காணப்பட ஆரம்பிச்சா கூட ராஜாவாகிய ஆண்டவருக்கு அவைகள் மெய்யாகவே ஏற்புடையது அல்ல. அவைகளை ஆண்டவராகிய தேவன் புறம்பாக்கிடுவார். அப்போ சபைன்னு சொன்னா எப்படி இருக்க வேண்டும்? முழுக்க முழுக்க பரிசுத்தத்தினாலும் தேவ பயத்தினாலும் தேவனாகிய கர்த்தரே அதனுடைய நடு நாயகமாகவும் விளங்க வேண்டியது அவசியம். அதுல எந்த விதமான மனுஷிகத்திற்கும் உலகத்திற்கும் இடமே கிடையாது. எங்காகிலும் ஒரு உலக ரீதியான காரியம் உள்ளே வர ஆரம்பித்தாலே அதிலே காணப்படும் பரிசுத்தங்கள் எல்லாம் குறைந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இவைகள்லாம் எங்களுடைய சபையில நாங்க பார்க்க முடியலையா? நீங்க கேட்கலாம். சபை என்று சொன்னால் இதுதான் சபையினுடைய ஒழுங்கு, இதுதான் இப்படிதான் இருக்க வேண்டும். சபையினுடைய ஆடை ஆபரணங்களை அணியக்கூடிய நிலைன்னு சொன்னால் அது அப்படிதான் இருக்கணும். பரிசுத்தத்திற்கு மாறாக ஏதாகிலும் ஒரு தவறான ஆடை ஆபரணங்கள் அணிவிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அது சபையினுடைய ஒழுங்கை நீங்களும் நானும் மீறுகிறதுக்கு சமம். ஆண்டவராகிய தேவனுடைய நிலைகளை நீங்களும் நானும் அலட்சியப்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? சபைனா இப்படிதான் இருக்கணும். சபையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய நிலை இப்படித்தான், அன்பா இருக்கணும், அன்பா தான் இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும்னா பரிசுத்தமா தான் இருக்கணும். ஒருவரிலே ஒருவர் நீங்கள் கசப்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா கசப்பு வைக்க கூடாதுதான். ஆண்டவராகிய தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நீங்கள் விரும்புகிறதான் சபை. சபையினுடைய சட்டம் அதுதான். ஆனால் இன்றைக்கு காணப்படக்கூடிய சபையினுடைய நிலைகளை நீங்களும் நானும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபை என்றைக்கோ வஞ்சிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தருக்கு புறம்பான நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க. சபையில சண்டை, சபையில ஒருவரை ஒருவர் பகைக்கக்கூடிய நிலை, போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் சண்டை, விசுவாசிகளுக்கும் சண்டை, அநேக விதமான சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் இது தவறு, இது குறைவு, இது தேவனுக்கு விரோதமான சொல்லி அவரவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய கருத்துக்கள் அடங்கின அநேக விதமான காரியங்கள் உருவாக்கப்படுவதற்கு காரணம் தெரியுமா? இந்த சபைகளுடைய சட்ட திட்டங்கள் மீறப்பட ஆரம்பித்தது. சபையிலே ஆண்டவராக தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நியமங்கள் யாவற்றையும் மாற்றுகிறது. அது உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் கொடுக்கப்படாத ஒன்று. அது தேவன் தான் மாற்றணும். ஆண்டவராக தேவன் நினைச்சாதான் அந்த ஒரு காரியங்கள் யாவற்றையும் ஒரு மாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக முடியும். நீங்களும் நானும் எந்த சட்ட திட்டங்களையும் மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல. அப்போ ஒரு சபைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலைகள் தான். ஒருவரை ஒருவர் தாங்கவும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்கவும், ஒருவரை ஒருவர் மேன்மையாக நினைவிலே கூறவும், இதுதான் சபை.
இந்த மாதிரி சபைக்கு புறம்பாக காணப்படக்கூடிய எதுவும் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டதில்லை. அவைகளெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சபைகளுடைய சில முக்கியமான சட்ட திட்டங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொருடைய பொறுப்பையும் பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு சற்று ஒரு சில முக்கியமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் 2வது அதிகாரம் 47வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபைனா அந்த சபை முதல் காரியம் இயங்கும் திருச்சபையாய் காணப்பட வேண்டும். இயங்கும் திருச்சபைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் எதை கிறிஸ்தவனுக்கு இயக்கம் என்கிற ஒரு பெயரினால் அழைக்க ஆரம்பித்தார். ஒரே ஒரு விஷயம்தான், அவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக போய் அறிவிக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைக்க ஆரம்பித்தார். தாகமாய் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் ஆண்டவராகிய தேவனுடைய மந்தைக்கு உட்படாதிருக்கக்கூடிய அநேக ஆடுகள் இருக்கிறது. அந்த சிதறிப்போன ஆடுகள், எல்லா விதமான ஆடுகளையும் அழைத்து கொண்டு வர வேண்டியது ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளின் பொறுப்பு என்பதை கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். ஒரு சபையினுடைய முக்கியமான பணி என்ன? சபையில் வேலை இல்லாமல் இருந்தால் தான் அவர்கள் வீண் அலுவல்காரர்களாக இங்கும் அங்கும் ஓடி ஆடி திரியக்கூடியவர்களாக வீண் கதைகளை பேசக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இயங்கும் சபைக்கு அவங்களுக்கு நேரமே போதாது. இந்த ஒரு காரியம், அந்த ஒரு காரியம், இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகணும். நம்ம ஊக்கமாக நம்ம ஜெபிக்கணும். இந்த ஒரு ஊழியத்திற்காக கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அவர்கள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு நாளில் கூட அவர்கள் ஓய்வு ஒளிச்சலாக காணப்பட முடியாது. ஆனால் இன்னைக்கு ஓய்வு ஒளிச்சலாக காணப்படுகிறதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? அந்த சபைகளிலே காணப்பட வேண்டிய இயக்கம் இல்லாமல் போனதான் காரணம். இயங்காது இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள். உதாரணமாக, ஒருவனுக்கு கையும் காலும் விளங்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கையும் காலும் அந்த அந்த 2 காரியம் ஒன்றும் இல்லாமல் போய் செயலிழந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அவன் இயக்கமற்றவனா பேசாமல் உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாது. அவனா எதிர்த்து போய் எந்த விதமான பணியை செய்ய முடியாது. அப்படித்தான் இன்றைக்கு காணப்படக்கூடிய திருச்சபைகளின் நிலைகளும் அப்படித்தான் காணப்பட ஆரம்பிக்கிறது. ரெண்டு விஷயமும் இயங்காது இருக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவன் விழுந்து போய் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இயக்கத்தின் கூடாகவும் கடந்து போகிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இயங்காது இருக்கக்கூடிய திருச்சபை ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்தவை அல்ல. ஒரு திருச்சபைன்னு சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் ஆக்டிவாக, அவர்கள் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் இயேசுவை விடாமல் அவர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பின்பற்றி கொண்டே வரக்கூடிய நேரத்திலே தங்களுக்குள் அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. என்ன பேச ஆரம்பிச்சாங்க? அவர்கள் பேசக்கூடிய காரியத்திலே தேவனுடைய வலது பார்சத்தில் யார் உட்கார்ந்திருப்பா, இடது பார்சத்தில் யார் உட்கார்ந்திருப்பா. இன்னும் ஆண்டவராகிய தேவனோடு கூட அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன வார்த்தையை பேச ஆரம்பித்தாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால போய் நாங்கள் ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சோம். அங்கே பிசாசுகள் நடுங்கி ஓடிட்டு அற்புதங்கள் உருவாக்க, இதைத்தான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சோம். ஊழியத்தில் அப்படி போனோம், இப்படி போனோம், இந்த ஒரு காரியம் நடந்தது. அவர்கள் உலக சம்பந்தமாக ஏதாகிலும் ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தராகிய தேவனுக்கு நல்லா பேசினாங்கன்னு பாருங்க. இல்லை. ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபையிலே உலகத்தை பற்றிதான பேச்சு இருந்தாலே அது இயங்காத ஒரு சபை. ஒரு சபையில உலகத்தினுடைய காரியங்கள் அடிப்படையாக காணப்பட ஆரம்பித்தாலே அது ஒரு இயங்காத ஒரு திருச்சபை. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இயங்கும் திருச்சபை என்றால் அவனுக்கு ஓய்வு ஒளிச்சல் இருக்காது. அவனுடைய சிந்தனை, அவனுடைய நினைவு, அவனுடைய தோற்றம், அவனுடைய எல்லா விதமான விருப்பங்களும் தேவனை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை பிரியப்படுத்தக்கூடிய மார்க்கங்கள் என்றால் எப்படிப்பட்டதாக காணப்பட ஆரம்பிக்கிறது? என்னுடைய உயிரை கொடுத்தால் கர்த்தராகிய தேவன் பிரியப்படுவாரா? என்னுடைய உடைமைகளை கொடுத்தால் கர்த்தராகிய தேவன் பிரியப்படுவாரா? கர்த்தராகிய தேவனுக்கு எதையெல்லாம் வாரி வழங்க வேண்டும், இப்படிதான் அவனுடைய மனம் யோசிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல எத்தனையோ விதமான காரியங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிற. கர்த்தருக்கு முந்தி காலத்துல எல்லாம் கொடுத்தது மாதிரி உங்களால எல்லாம் கொடுக்க முடியுதான்னு பாருங்க. கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை மாதிரி முந்தி மாதிரி மக்கள் செய்ததை மாதிரி உங்களாலும் என்னாலும் செய்ய முடியுதான்னு பாருங்க. கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருள் மாதிரி இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் அநேக விதமான பொருள், அந்த பொருளுக்குரிய காரியங்களை கொடுக்க முடியுதான்னு பாருங்க. முடியாது. ஏனென்றால் இயங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் பேரிலே உங்களையும் என்னையும் அறியாத அன்பும் பாசமும் பிரியமும் வளர ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம்.
கர்த்தருக்குன்னு எதையாச்சும் நான் செய்யணும், கர்த்தருக்குன்னு எதையாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். எனக்கு இல்லாம போக ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, நான் என்னுடைய தேவனுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சியும் எப்போ உருவாக்கப்பட ஆரம்பிக்கும்? இன்னைக்கு நான் எனக்காக சொத்து சேர்க்கிறேன், எனக்காக நான் ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் பெற வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட ஆரம்பிக்கிறேன். என் பிள்ளை அப்படி படிக்கணும், என்னுடைய காரியம் இப்படி உருவாக்கப்பட வேண்டும், என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி வர வேண்டும், இப்படி பலவிதமான விஷயங்களை நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனா அந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் யோசிச்சாங்க. தன்னுடைய குடும்பமே பட்டினியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே எவ்வளவேனும் அவர்கள் குறைவில்லாமல் எல்லா காரியங்களையும் வாரி வழங்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அது நேரமா இருக்கலாம், அது தன்னுடைய வாலிப காலமா இருக்கலாம், அது தாங்கள் சம்பாதித்து வச்சிருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினார். இதுக்கு பேரு தான், அதுக்கு காரணம் என்ன? தேவன் பேரில் வைக்கக்கூடிய அதீதமான அன்பு. இந்த அன்பு எப்போ வரும் அப்படின்னா, இயங்கத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பேரிலே நம்மை அறியாத ஒரு அன்பின் பெருக்கம் அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீங்க இயங்காது இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை உங்களால் என்னாலும் பார்க்க முடியாது. நீங்க இயங்காம இருக்கக்கூடிய வரைக்கும் இப்போ உதாரணமா பாருங்களேன். அதாவது நான் இயக்கமற்றவனாய் ஒரு நாற்காலில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் செய்யக்கூடிய காரியம் என்ன? பேசாமல் உட்கார்ந்திருப்பேன். எனக்கு சாப்பாடு யாராச்சும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். எனக்கு தேவையான காரியங்களின் கூடாக என்னை அழைத்து கொண்டு போக ஒரு நபருடன் போவேன். என்னை படுக்க வைக்க ஒரு மனிதன் வருவார், நான் படுத்து தூங்குவேன். என்றால் என்னுடைய இயக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுனால மற்றவனை சார்ந்து நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய கரங்களினுடைய தனித்தன்மை எனக்கு தெரியாது, என்னுடைய காலினுடைய தனித்தன்மை எனக்கு தெரியாது, என்னுடைய உடல் உறுப்பினுடைய தனித்தன்மை எனக்கு தெரியாது. இவைகளை நான் இயங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவைகளுடைய ஒவ்வொரு விதமான வல்லமைகளை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கரங்களினால் எதையெல்லாம் சாதிக்க முடியும். நான் பேசாமல் உட்கார்ந்து இந்த கரங்களுடைய பலம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கரத்தை வைத்துக்கொண்டு என்னென்ன காரியங்களை சாதிக்க முடியும்? பெரிய மலையே உடைக்க என்னால் முடியும். பெரிய அநேகம் விதமான மரங்களை வெட்டி வீழ்த்த என்னால் முடியும். அநேகம் விதமான ஆறுகளையும் குளங்கள் யாவற்றையும் தூர்வார என்னால் முடியும். எல்லா விதமான காரியங்களை செய்து முடிக்க இந்த கரங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த கரங்கள் பயனில்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. இப்படித்தான் திருச்சபையில ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை மக்கள் விளங்கிக் கொள்ளாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னால் அவங்க வாழ்க்கையில இயக்கம் இல்லை. அதனால தான் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை ஒரு லிமிட்ல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அவருடைய ஒவ்வொரு விதமான தனித்தன்மைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால், அவரை இயங்க அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர். அவர் இயங்க வேண்டும் என்றால் நீங்களும் இயங்க ஆரம்பித்தால் தான் உங்களோடு கூட சேர்ந்து அவர் இயங்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அவரை இயங்க அனுமதிக்காது இருக்கிறதுடைய மூல காரணம் என்ன? நான் இயங்காம இருக்கிறேன். நான் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து கர்த்தராகிய தேவனும் இயக்கத்தின் ஊடாக மெய்யாகவே கடந்து வந்து அவர் உங்களையும் என்னையும் இயக்கும் ஒரு தேவனாக, பெரிய காரியங்களை செய்யும் ஒரு தேவனாக விளக்க ஆரம்பிக்கிறார். அப்ப சபையில ஆரம்ப நாட்களில் பெரிய பெரிய விஷயங்கள் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவன் சபையிலே இயங்கினார். காரணம், சபையே இயங்கக்கூடியதாய் விளங்கிற்று. சபை இயங்க ஆரம்பிச்சனால்தான் கர்த்தர் அந்த சபையிலே இயக்கத்தின் ஊடாக தம்முடைய வல்லமைகளை நிரூபித்து காண்பிக்கக்கூடியவராய் விளங்கினார். இன்றைக்கு சபைகள் இயங்காதிருக்க ஆரம்பிக்கினாலே கர்த்தருடைய இயக்கத்தையும் அந்த சபையில பார்க்க முடியாது. கர்த்தராகிய தேவன் என்றைக்கோ செய்த அற்புதத்தை பற்றி பேசுவானே தவிர கர்த்தருடைய அற்புதம் காலங்கள் தோறும் வருகிறது என்பதை அவனால் விளங்கிக் கொள்ள முடியாது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அதுல 11வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றையும் நம்புகிறேன். இரண்டாவது காரியம், சபை அப்படின்னா எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வசனத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், கிறிஸ்துவாகிய தேவன் பிரிந்திருக்கிறாரான்னு கேட்கிறார். இல்லை, ஆண்டவராகிய தேவன் எப்படி எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒருமனப்பட்டவராய் விளங்குகிறாரோ சபையும் அதே மாதிரி விளங்கணும். சபை மனவாட்டி. அப்ப கர்த்தராகிய தேவன் எப்படி எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவராய் விளங்குகிறாரோ சபையும் அப்படிதான் இருக்கணும். சபையிலே பிரிவினைகள் காணப்படக்கூடாது. பிரிவினைகள் வருகிறதுக்கு என்ன காரணம்னா, சில இடங்கள்ல சபைகள்ல ஜாதி பிரச்சனைகள் வருகிறது. அது பெரிய ஒரு பிரிவினையை உருவாக்க ஆரம்பிக்கிறது. சில இடங்கள்ல பணக்காரன் ஏழை என்கிற ஒரு பிரிவினை. இன்னும் ஒரு காரியத்தில் சில பேர் மேலே தவறான அபிப்பிராயங்களை வைக்கிறதுனால ஒரு பிரிவினை. சில பேருடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்க மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கினாலே பிரிவினை. இப்படி பல விதமான பிரிவினைகள் சபைகளிலே உருவாக்கப்படுகிறதுடைய முக்கியமான காரணங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இப்படி பிரிவினைகள் வருகிறதெல்லாம் எதனால் வருகிறதுன்னு சொன்னா, சாத்தானுடைய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று.
சபை அப்படின்னாலே அதெல்லாம் ஒருமனப்பட்டதாய் விளங்கும். சபைகள் ஒருமனப்பட ஆரம்பித்த பொழுது சபைகள் வளரக்கூடியதாய் விளங்கிற்று. சபைகள் ஒருமனப்பட ஆரம்பித்த பொழுது சபைகளினால் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்தது. சபைகள் ஒருமனப்பட ஆரம்பித்த பொழுது தேவனுடைய மகிமையை சபைகளின் நடுவிலே எல்லா ஜனங்களுடைய கண்களினாலும் காண முடிந்தது. ஆனா இன்னைக்கு சபைகள் பிரிந்திருக்க ஆரம்பிக்கிறனாலே, ஒரு சபையிலே பலவிதமான பிரிவினை. அதாவது நிறைய சபைகளை மட்டும் நான் பேசல. சபைகளில் பிரிவினை, இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம், அதுல ஒரு பிரிவினை. ஒரே சபை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாலும் அதிலும் பலவிதமான பிரிவினை. இந்த மாதிரி பலவிதமான பிரிவினைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலே சாத்தான் எளிதாக அந்த சபையை வஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுவான். இந்த பிரிவினை உள்ள வராமல் இருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தான் எந்த வழியிலும் உள்ள வர முடியாது. இந்த பிரிவினை, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அநேக விதமான பிரிவினை கருத்துக்கள், மார்க்க பேதங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலே சாத்தான் எளிதாக சபைக்குள்ளாக உள்ளே வந்து சபையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் வஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். அப்போ முன்பு மாதிரி சபையில் உங்களாலும் என்னாலும் அந்யோன்யமான ஒரு ஐக்கியம் கொள்ள முடியாது, அன்பு செலுத்த முடியாது. அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் நம்முடைய மனசுக்குள்ள உள்ளேயே வச்சிருப்போம். இந்த ஒரு காரியம் அவர்கள் எனக்கு விரோதமான ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிச்சாங்க. முன்பு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சபை போதகர் பிரசங்கம் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்ப நாட்களை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சா அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லா விதமான மக்களுடைய மனமும் எந்த விஷயத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தது என்றால், கர்த்தராகிய தேவன் அப்போஸ்தலர்களின் மூலம் எங்களோடு கூட பேசுகிறார் என்று யோசித்தார்களே தவிர, இந்த அப்போஸ்தலன் என்னை மட்டும் குறிவைத்து பேசுகிறான்னு சொல்லி யாருமே யோசிக்கல. கர்த்தர் எங்களுக்கு தேவையான காரியத்தை பேசினார். எல்லா ஜனங்களும் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு போதகர்களுக்கு விரோதமாய் குற்றம் சுமத்தக்கூடிய காரியங்கள் எதனால் உருவாக்கப்பட ஆரம்பிக்குன்னா, அவருக்கும் எனக்கும் பிரிவினை, அவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு. ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரே ஒரு காரியம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களுக்கு இடமளிக்க ஆரம்பிக்கும் பொழுது சபை தன்னுடைய பங்கை நிறைவாக்க முடியக்கூடிய தகுதியின் ஊடாக கடந்து போக முடியாது. சபையை குறித்து கர்த்தராகிய தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? எழுப்புதலுக்கு சபை ஒரு காரணமாக இருக்க வேண்டும். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்திலே மனவாட்டியாய் கடந்து போக வேண்டும். இன்னொன்று, இந்த மாதிரி சபையை வைத்து ஆண்டவராகிய தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் சபைகளிலே பலவிதமான பிரிவினைகளை சாத்தான் உருவாக்கி தேவனுடைய திட்டத்தை அபத்தமாக்கக்கூடிய காரியங்களை சாத்தான் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அப்ப சபைகளை பற்றி நீங்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபை கூடி வரக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த சபை கூடி வருதல் எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும் சொன்னா, பிரிவினைகள் அற்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த சபையின் நிலைகளை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். அது வரைக்கும் இந்த சபையில் நீங்க என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு அவைகள் பாத்திரமானவைகள் கிடையாது. சபையில எத்தனை விஷயத்தை நீங்க பேசலாம், எத்தனை ஆழமான சத்தியத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம், எத்தனை காரியங்களின் ஊடாக ஜனங்களுக்கு முன்பதாக வார்த்தைகளின் காரியங்கள் யாவற்றையும் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய பார்வையிலே இந்த சபையை ஆண்டவராகிய தேவன் புறம்பே தள்ள ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இதில் பிரிவினைகள் காணப்பட ஆரம்பித்தாலே வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களுக்கு இந்த சபையானது இடமளிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 1 கொரிந்தியரின் புத்தகத்துல 14வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளிலே தேரும்படி நாடுங்கள். அடுத்த ஒரு விஷயமாக கர்த்தர் எதை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் சபைக்கு அவைகள் பக்தி விருத்தியாய் காணப்பட வேண்டும். நீங்க வரங்களை பயன்படுத்தினாலும் சரி, கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சரி, ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தாலும் சரி, சபையிலே ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சபையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய கண்கள் அவைகளை பார்க்கும் பொழுது பக்தி விருத்தியை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெறணும். பக்தி விருத்தி இல்லாமல் என்ன விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா சபையில் நிறைய டான்ஸ் போடுவாங்க, நிறைய பாட்டு போடுவாங்க, நிறைய நடனம் ஆட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும், ஆராதனைக்குரிய காரியங்களை பார்க்க முடியும். ஆராதனை என்கிற பேரில் ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் சபையிலே காணப்படக்கூடிய மனுஷனுடைய மனசில் பக்தி விருத்தி உருவாக்கப்படாது. பக்தி விருத்தினா என்ன அர்த்தம் பாருங்க. ஆண்டவராகிய தேவன் உண்மையிலேயே நம் நடுவிலே இருக்கிறார். ஒரு பயம் கலந்த ஒரு அன்பு, பயம் கலந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நேசம், ஒரு பயம் கலந்த ஒரு ஆண்டவராகிய தேவனுக்குள் களி கூறக்கூடிய ஒரு தன்மை. ஆண்டவருடைய வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. பயத்தோடு கூட கர்த்தராகிய தேவனில் நீங்கள் மெய்யாகவே களி கூற வேண்டும்.
ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் வெறுக்கக்கூடிய களியாட்டுகளும் தேவன் வெறுக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களும் உள்ளே வருகிறது உண்டானால் தெய்வ பிரசனம் அந்த இடத்துக்குள்ள உள்ளே வரவே வராது. அப்போ ஆண்டவருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார்னு சொன்னால், ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் அவைகள் எல்லாம் சபையிலே காணப்படும் எல்லா மக்களுக்கும் பக்தி விருத்தியாய் காணப்படும். அதில் ஒருவருடைய மனம் கூட இடறி போகக்கூடாது. அப்போ பக்தி விருத்தி அடையக்கூடிய நிலைகள் எதையெல்லாம் உண்டு, இதை தான் சபையிலே நீங்களும் நானும் யோசித்து செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா இது சபைக்கு பிரயோஜனமாக இருக்குமா? சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் இந்த ஒரு காரியத்தை மட்டும் மெய்யாகவே இடறி போக ஆரம்பிச்சிருவாங்களா? யோசிக்கணும். ஆண்டவராகிய தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருச்சபையில ஒருவனுக்காக நான் மெய்யாகவே இடரில் உருவாக்காத இருக்கக்கூடிய அளவிற்காக எல்லா மனுஷனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணணும். அதுதான் சபையினுடைய ஒழுங்கு, சபையினுடைய சட்டத்திட்டம். ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே ஒன்றும் கூட திருச்சபையிலே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்றைக்கும் இந்த சபையினுடைய நிலைகள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட ஆரம்பித்ததுனால ஆண்டவராகிய தேவனை பிரியப்படுத்த வேண்டிய திருச்சபைகள் தங்கள் மனம் போன போக்கின்படி இயங்க துவங்க ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடியது நீங்களும் நானும் அறிய முடியாத அளவிற்காக உள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து உங்களையும் என்னையும் அறியாத அநேக விதமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை கொண்டு அவன் உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். வசனத்தை நீங்க நல்ல ஒரு காரியத்தை பார்க்க முடியும். கடைசி நாட்களிலே கர்த்தராகிய தேவனோடு கூட யுத்தம் செய்ய ஒரு படையை சாத்தான் ஆயத்தப்படுத்துகிறார். யார் ஆயத்தப்படுத்துகிறார்? கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களையே கர்த்தருக்கு விரோதமாக எழும்ப செய்து தன்னோடு கூட கர்த்தருக்கு எதிராக போரிடக்கூடிய அளவிற்கு அவர்களை அவன் அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறான் கர்த்தருக்கு விரோதியாக. இதுதான் சாத்தானுடைய முக்கியமான தந்திரம், வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம். அப்படின்னா இந்த சாத்தான் கூட சாத்தானோடு கூட எதிர்க்க வேண்டிய அவன் கர்த்தருக்கு எதிராளியாய் புறப்படுகிறதுக்கு காரணம் என்ன? வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்தினால சாத்தான் தன்னை நீதிமானாகவும் கர்த்தராகிய தேவனை எதிராளியாகவும் காண்பிக்க செய்து சாத்தானுக்கு முன்பதாக பணியவும் கர்த்தருக்கு விரோதியாக எழும்பவும் தக்கதான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை இந்த கடைசி நாட்களில் மக்களுடைய மனதிலே சாத்தான் உருவாக்குகிறார். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. ஒரு விஷயத்திலே கூட நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காரியத்திலே நீங்களும் நானும் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். 3 யோவானின் புஸ்தகத்தில் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 3 யோவானின் புஸ்தகம் 6வது வசனம், அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். சபையில அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, சபையில அன்புக்கு சாட்சியாக ஜனங்களுடைய நிலைகள் காணப்படும். ஆண்டவராகிய தேவனை நேசிக்கவும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை நேசிக்கவும் தக்கதாக சபையினுடைய நிலைகள் அன்பினால் கட்டப்பட்டதாய் காணப்பட வேண்டும். சபையில் மார்க்க பேதங்களோ ஒருவருக்கு ஒருவர் அநேக விதமான வேற்றுமை கருத்துக்களோ களையப்பட வேண்டியது அவசியம். அதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது. அவைகள் உள்ளே இருக்க ஆரம்பித்தால் அந்த சபைகள் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவை அல்ல. ஒரு சபைன்னு சொன்னால் அன்பிலே நிறைந்த ஒரு சபையாக விளங்க வேண்டியது அவசியம். அதுக்கு தான் கர்த்தராகிய தேவன் சபைகளை உருவாக்க ஆரம்பித்தார். சபைகள் மூலமாக எதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்த போகிறார் அப்படின்னா, அநேக விதமான மக்களுக்கு அன்பாகிய அந்த காரியங்களை போதிக்கக்கூடிய அளவிற்காக. உலகத்தில் தேவனுடைய அன்பை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் தேவனுடைய அன்பை மெய்யாகவே தங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்கே போய் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும்? திருச்சபையில் தான் அந்த காரியங்கள் யாவற்றையும் படிக்க வேண்டும். திருச்சபையே அன்பற்றதாக இருக்கிறது உண்டானால் எங்கே அந்த புறஜாதி மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை மெய்யாகவே கண்டுகொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அன்புக்கு சாட்சியாக திருச்சபை விளங்கணும். சபையிலே காணப்படும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுக்கவும், ஒருவர் செய்யும் குற்றங்களை நாம் மன்னிக்கக்கூடிய அளவிற்காகவும் அன்பின் பெருக்கம் மிகுதியாக காணப்படுகிறதான் கர்த்தராகிய தேவனுடைய சித்தம். ஆனா இன்னைக்கு திருச்சபை நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை திருச்சபைகள சண்டை, எத்தனை திருச்சபைகள மார்க்க பேதங்கள், எத்தனை திருச்சபைகளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய நிறைய பிரச்சனைக்குரிய காரியங்கள், அநேகம் விதமான தேவனுக்கு பிரியமற்ற நிறைய காரியங்கள் உருவாக்கப்படுகிறதுனாலே இன்னைக்கு கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கே நல்லாவே தெரியும்.
ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவம் தான் எல்லா மனிதனுக்கும் முன்பதாக முன்னோடியாய் காணப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். எல்லா விதமான மக்களுடைய பாவங்களை மன்னிக்கும் கிருபாதார பலியாக தன்னுடைய ஜீவனையே ஆண்டவராகிய தேவன் தந்தார். எல்லா மக்களையும் ரட்சிக்கக்கூடிய தம்முடைய இரத்தத்தை ஆண்டவராகிய தேவன் சிந்தி உலகத்தை மீட்கும் பலியாக தன்னையே ஆண்டவராகிய தேவன் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். இது எல்லா மனிதனாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. எல்லா மனிதனும் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றும் கூட. ஆனா இன்றைக்கு பொய்யாய் சொல்லப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் வீரியம் கொண்டு எழ ஆரம்பிக்கிறது. உண்மையை பேசினால் ஜனங்களால் இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இதுக்கு காரணம் என்ன யோசிச்சு பாருங்களேன். உண்மையான நடந்த ஒரு விஷயத்தை பேசினா ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் போலியாய் சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்களை ஜனங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? சாட்சியற்ற கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உண்மையை பேசினால் கூட ஜனங்களால் அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்ப நீங்க பிரசங்கம் பண்ணுகிறதை காட்டிலும் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே அவைகளை வாழ்ந்து காண்பிக்கணும். அன்பு என்று சொன்னால் அன்பை நீங்கள் நிரூபித்து காண்பிக்கணும். பரிசுத்தம் சொன்னால் பரிசுத்தத்தை நீங்கள் நிரூபித்து காண்பிக்கணும். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் பயமிருந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியதான் ஒரு திருச்சபையினுடைய கடமை. சபையிலே காணப்படக்கூடிய போதகங்கள் எல்லாம் எதை பற்றி மெய்யாகவே உருவாக்கப்பட வேண்டும்? மக்களுடைய மனம் திரும்புதலையும் மக்களுடைய ஆண்டவராக தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தையும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழக்கூடிய நிலைகளையும் பற்றி அறிவுறுத்தக்கூடிய பிரசங்கங்கள் தான் இன்றைக்கு திருச்சபைக்கு தேவையை தவிர தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக காணப்படக்கூடிய நிறைய காரியங்களை ஊக்குவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சபைகள் சாட்சியாக அல்ல, ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதியாக எழுப்பப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். திருச்சபையில் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். சபையாக காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனுக்கு சாட்சியாய் வாழும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள். இதுல ஒரு விஷயத்துல நீங்களும் நானும் தவறு செய்ய ஆரம்பித்தால் கூட ஒட்டுமொத்த உலகமும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நம்முடைய சபையின் மூலமாய் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த விஷயத்தினால்தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், எவனாகிலும் ஒருவன் மூலமாய் இடரல் வருகிறது உண்டானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மெய்யாகவே அழிந்து போக வேண்டியது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்திய தீர்ப்பு என்பதை கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வஞ்சிக்கும் வஞ்சகங்களை பற்றி நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ தான் கொடுத்திருக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் எப்படியெல்லாம் நம்மை அறியாமல் உள்ளே வந்திருக்கிறது என்பதை பற்றியும் அவைகளை விலக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. கடைசி காலமாய் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை பின்னி படைந்திருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் தேவனாகிய கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதா அல்லது சாத்தானால் உருவாக்கப்பட்ட வஞ்சகமாய் என்பதை அறியாமல் நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இறுதி நாளிலே தேவனுக்கு முன்பதாக வெட்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். நம்மை நாம் உய்த்து ஆராயும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் பின்னி படைந்திருக்கக்கூடிய தன்மை எதனால் வந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகள் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமற்றதாய் இருக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு நீங்களும் நானும் நீங்க ஆரம்பிச்சாதான் தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் சபையை மட்டுமல்ல, இன்னும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை நீங்கள் ஆசரிக்க பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக அவர் அழைத்த அழைப்பிலே உண்மையும் உத்தமமாக ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டே நாங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறது ஒரு கிறிஸ்தவத்தினுடைய கோட்பாடு. ஆனால் இந்த கிறிஸ்துவையை அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை புறம்பாக்கிவிட்டு ஏதாகிலும் ஒருவன் தன்னுடைய வீட்டையோ தனக்கு உண்டான காரியங்களோ கட்டுகிறது உண்டானால் அவைகள் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் என்பதை பற்றி தெளிவான விதத்தில் நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவன் நன்மை என்று சொன்னதை தீமையாக எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கவும், தேவன் தீமை என்று அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை நன்மையாக காண்பிக்கவும் தக்கதாக இந்த வஞ்சிக்கும் வஞ்சகம் எங்களுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்காய் கடந்து வருகிறதாக நீர் எங்களோடு கூட பேசி சொன்னீர். சபைகளிலே உருவாக்கப்படக்கூடிய வஞ்சகங்களை பற்றி மெய்யாகவே நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். சபைகள் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் இயங்கக்கூடியவைகளாகும். சபைகள் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் பிரிவினைகள் அற்றவைகளாகும். சபைகள் என்று அழைக்கப்படக்கூடியவைகள் எல்லா கிரியைகளும் தேவனாகிய கர்த்தருக்குள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக உருவாக்கப்பட வேண்டும் என்றும், சபைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எல்லா ஜனங்களுக்கும்
அன்பை வெளிப்படுத்தும் சபைகளாக விளங்க வேண்டும் என்று கர்த்தராக தேவன் தெளிவாய் எங்களோடு கூட பேசிக் கொண்டு வந்தேன். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட நாங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆராய்ந்து பார்க்க, எங்காகிலும் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்தினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் இவைகளை விட்டு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் வஞ்சிக்கும் வஞ்சனையான காரியங்களை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உன் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எந்த விஷயத்திலும் வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார் கர்த்தராக தேவனுடைய வருகை நாளில் கைவிடப்படாத ஒரு மக்களாக தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.